Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 4. லாராவின் தகப்பனான ஜேம்ஸ் கேமரன் ஒரு காலத்தில் அழகானவனாக இருந்தான். இப்போது அவன் முகத்தில் செய்த பாவங்களில் முத்திரை ஆழ பதிந்திருந்தது. பார்ப்பதற்கு 50 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறவன் மாதிரி தோன்றினாலும் உண்மையில் 30 வயதானவன். மெக்காலிஸ்டர் என்ற ஒரு பேங்கருக்கு சொந்தமான பல லாட்ஜுகளுக்குள் ஒன்றில் அவன் வேலைக்கு இருந்தான். கடந்த 5 ஆண்டுகளாக லாட்ஜ் வேலைகளை அவனும் அவன் மனைவியுமாக பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது லாட்ஜில் தங்குகிறவர்களின் அறைகளை சுத்தம் செய்வது, அவர்களுக்கு உணவு தயாரிப்பது ஆகியவற்றை அவள் செய்து வந்தாள். ஜேம்ஸ் தன் பங்குக்கு குடித்து கொண்டு கிடந்தான். இந்த லாட்ஜை தவிர வேறு 4 லாட்ஜுகள் மெக்காலிஸ்டருக்கு சொந்தமாக இருந்தன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்குள்ள குடித்தனக்காரர்களிடம் வாடகை வசூலித்து மெக்காலிஸ்டரிடம் சேர்ப்பிப்பது ஜேம்ஸின் வேலை. ஊர் சுற்றி கொண்டிருக்கவும் குடித்துவிட்டு கிடக்கவும் இந்த வேலை ரொம்ப சௌகரியமாக இருந்தது அவனுக்கு. வெறுப்பும் கசப்பும் நிறைந்த மனிதன் ஜேம்ஸ். அந்த வெறுப்பில் ரொம்ப சந்தோஷப்படுகிறவன் அவன். தன் வாழ்க்கை ஒரு தோல்வி, அந்த தோல்விக்கு தன்னை தவிர மற்ற அத்தனை பேரும் பொறுப்பாளிகள் என்று நினைப்பவன். நாளாக அந்த தோல்விகளை குறித்து சந்தோஷப்பட ஆரம்பித்தான் அவன். தன்னை ஒரு தியாகியாக காட்டிக்கொள்ள அது வசதியாக இருந்தது. அவன் ஒரு வயது குழந்தையாக இருந்தபோது அவன் தந்தை ஸ்காட்லாந்திலிருந்து இங்கே கிளேஸ் பேக்கு குடிபெயர்ந்தார். 2 தட்டுமுட்டு சாமான்களை தவிர அவர் கொண்டு வந்தது எதுவும் கிடையாது. வாழ்க்கை நடத்துவது பெரும் போராட்டமாக இருந்தது. ஜேம்ஸுக்கு முதுகில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டது. அதுதான் சாக்கு என்று உடனே வேலையை விட்டுவிட்டான். அடுத்த வருஷம் அவன் தாயும் தகப்பனும் ஒரு ரயில் விபத்தில் இறந்து போனார்கள். அன்றே ஜேம்ஸ் தீர்மானத்துக்கு வந்துவிட்டான். தனக்கு வரும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் விதி செய்கிற சதிதான் என்று முடிவு செய்து கொண்டான். ஜேம்ஸிடம் 2 ஆயுதம் இருந்தது. ஒன்று அவனுடைய அசாதாரணமான அழகு, இரண்டாவது இனிக்க பேசி பழகும் சாமர்த்தியம். தேவைப்படுகிற சமயங்களில் மட்டும்தான் இது. ஒரு விடுமுறை தினத்தன்று அவன் பக்கத்து டவுனுக்கு போயிருந்தபோது பெக்கி என்ற பெண்ணை சந்தித்தான். இளம் வயது பெண், விடுமுறைக்காக குடும்பத்தோடு வந்திருந்தாள். பெக்கி அப்படியொன்றும் அழகான பெண் அல்ல. ஆனால் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் மகா பணக்காரர்கள் என்று ஜேம்ஸுக்கு தெரிந்தது. ஜேம்ஸோ ரொம்ப ஏழை. பெக்கி அவனிடம் கண்மண் தெரியாமல் காதல் கொண்டாள். தந்தை எவ்வளவோ தடுத்து பார்த்தால் பெக்கி கேட்கவில்லை. அவனையே மணந்து கொண்டாள். ஜேம்ஸிடம் சொன்னார் மேக்ஸ்வெல், என் பொண்ணுக்கு வரதட்சணையாக $5000 தர்றேன். அந்த பணத்தை கொண்டு நீ முன்னுக்கு வர முடியும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் முதலீடு செய்து 5 வருடத்தில் அது இரட்டைப்பாயிடும். பிறகு நீ பிழைச்சி கொள்ளலாம். 5 வருட காலம் யார் பொறுப்பது? ஜேம்ஸுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. எவரையும் கேட்காமல் அந்த பணத்தை ஒரு சிநேகிதனின் பெட்ரோல் எடுக்கும் கம்பெனியில் போட்டான். 60 நாள் ஆசாமி திவால். அவன் மாமனாருக்கு கடும் கோபம். இன்னொரு முறை உதவி செய்ய கட்டோடு மறுத்துவிட்டார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை நீ தெருவில் இறைப்பதற்கு 1/4 பைசா கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆகக்கூடி கல்யாணம் செய்து கொண்டால் ஜாலியாக இருக்கலாம் என்று ஜேம்ஸின் கனவு நொறுங்கி போயிற்று. வேலை எதுவும் கிடையாது. மனைவிக்கு வேறு சோறு ஓட்டாக வேண்டும். இந்த சமயத்தில் தான் மெக்காலிஸ்டர் என்கிற பேங்கர் அவனுக்கு கை கொடுத்தார். 50 வயதுக்காரர், மகா குண்டு, தங்கச் சங்கிலியில் கோத்து கடிகாரத்தினுடைய சதா காட்சியளிப்பார். பேச்செல்லாம் அட்டகாசமாக இருக்கும். 20 வருடத்துக்கு முன்பு இந்த கிளேஸ் பேக்கு வந்தவர் வந்தவுடனே பணம் சம்பாதிப்பதற்கு அருமையான வழி இருப்பதை கண்டுகொண்டார். சுரங்கங்களும் காடுகளும் நிரம்பிய ஊர் கிளேஸ் பே. பிழைப்பு தேடி தினம் மக்கள் வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். தங்குவதற்கு சௌகரியமான வீடுகள் இல்லாமல் திண்டாடினார்கள். மெக்காலிஸ்டர் விரும்பியிருந்தால் அவர்கள் வீடு கட்டிக்கொள்ள பணம் கடன் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதைவிட லாபகரமான வேறொரு வழி தோன்றியது அவருக்கு. லாட்ஜுகள் கட்டினால் அவர்களுக்கு நல்ல வாடகை விடலாம் என்று கண்டுகொண்டார். 2 வருடத்தில் ஒரு ஹோட்டலும் 5 லாட்ஜ்களும் கட்டிவிட்டார். எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இவைகளை நிர்வாகம் செய்வதற்கு தோதான ஆள்தான் அகப்படவில்லை அவருக்கு. ஏனென்றால் இடுப்பை ஒடிக்கும் வேலை இது. ஜாகைகள் சுத்தமாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். சாப்பாடு தயாரிக்க வேண்டும், விநியோகிக்க வேண்டும். மெக்காலிஸ்டர் சரியான கஞ்சப்பேர் வழி சம்பளம் தாராளமாய் கொடுத்து விட மாட்டார். அவருடைய வட்டிக்கடையில் ஜேம்ஸ் கடன் வாங்கியிருந்தான். அதை அடைக்க முடியாமல் அவன் விழித்த சமயம் மெக்காலிஸ்டரின் லாட்ஜ் மேனேஜர் ஒருவர் வேலையிலிருந்து நின்று விட்டார். அந்த இடத்துக்கு ஜேம்ஸை போட்டால் என்ன என்று தோன்றவே அவனை கூப்பிட்டு அனுப்பினார். உனக்கு அது அதிர்ஷ்டம் இருக்க வந்திருக்கிறது, அருமையான வேலை தர போகிறீங்க, அதில் நீ பிரமாதமாக பிழைக்கலாம் என்றார். உங்கள் பேங்க்கில் எனக்கு வேலை தர போகிறீங்களா என்று ஜேம்ஸ் ஆவலுடன் கேட்டான். பேங்க் வேலை என்றால் பணம் புரளும். தேனை எடுக்கிற போது நடுநடுவே புறங்கையை நக்கி கொள்ளலாம். பேங்க் வேலை இல்லை, நீ 4 பேரோட நன்றை பேசி பழகிறவன். பேங்க்கில் போய் முடங்குவானே. நான் சொல்கிறது என்னோட லாட்ஜில் ஒன்றை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும். லாட்ஜா? பார்த்துக்கொள்ளுதா? ஜேம்ஸின் குரல் இகழ்ச்சி. பாரு, உனக்கு எப்படியும் குடியிருக்க ஒரு இடம் வேண்டும் இல்லையா?
அதை நான் தர்றேன் என்றார் மெக்காலிஸ்டர். உனக்கும் உன் மனைவிக்கும் இலவசமாக ஜாகையும் சாப்பாடும் கிடைக்கும், அதோடு கொஞ்சம் சம்பளமும் போட்டு தரேன். கொஞ்சம் என்றால் எவ்வளவு? உனக்காக கூட்டி போட்டே தரேன் ஜேம்ஸ், வாரம் $25. 25 தானா? சம்மதம்னா வா, இல்லாவிட்டா விடு. இந்த வேலைக்காக எவ்வளோ பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஜேம்ஸுக்கு வேறு வழி எதுவும் இல்லை, சரி என்றான். நல்லது. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை லாட்ஜ்காரிடம் வாடகை வசூல் பண்ணி சனிக்கிழமை என்னிடம் கொண்டு வந்து தரணும். ஜேம்ஸ் வீடு திரும்பி விஷயத்தை சொன்னபோது பெக்கிக்கு கலவரமாகிவிட்டது. லாட்ஜ் நடத்துவது பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதே என்றாள். ஓகோ, தெரிஞ்சுக்கொள்ளலாமே, வேலையை நம்ம 2 பேரும் பகிர்ந்து கொண்டா போச்சு. அவள் அவனை நம்பி சரி, எப்படி சமாளிக்கலாம் என்றாள். ஆனால் வழக்கம் போல அவள் தான் சமாளிப்பது என்றாயிட்டு. வருடங்கள் ஓடின, வேறு பல வேலைகள் வந்தன ஜேம்ஸுக்கு. அதிலே கௌரவமாகவும் இருந்திருக்கலாம், பணமும் சேர்த்திருக்கலாம். ஆனால் ஜேம்ஸ் அந்த வேலைக்கெல்லாம் போக தயாராக இல்லை. தோல்விகளில் அவனுக்கு ஆனந்தம், அதை விட்டுவிட அவனுக்கு மனமில்லை. எதுக்கு இந்த வேலையெல்லாம் விதி எனக்கு எதிராக இருக்கிறது, எந்த நல்லதும் கிடைக்காது என்று முணுமுணுப்பதே அவனுக்கு வாடிக்கையாகிவிட்டது. அன்று விபச்சார விடுதியின் தலைவி விரட்டியதால் வீட்டுக்கு புறப்பட்ட போதும் அப்படித்தான் அவனுக்கு வெறுப்பாகவே இருந்தது. பெண்டாட்டி சே, வேசி வீட்டில் நிம்மதியாக இருக்க கூட விடமாட்டேங்கிறாள என்று திட்டிக்கொண்டே நடந்தான். செப்டம்பர் மாத குளிர் காற்று உடலை குத்தியது. வீட்டில் பல தலைவலி காத்திருக்கேன், கொஞ்சம் சரக்கு உள்ளே போனால் தான் தெம்பு வரும் சொல்லிக்கொண்டே ஒரு சாராய் கடைக்குள் நுழைந்தான். 1 மணி நேரம் கழித்து வீட்டை அடைந்தபோது லாட்ஜ் வாசிகள் 6-7 பேர் அவனுக்காக கவலையுடன் காத்திருந்தார்கள். உள்ள உன் பஞ்சாதியை டாக்டர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் போயா என்றார் அவர். குப்பையும் கூலமாயிருந்த சின்னஞ்சிறு அறைக்குள் போதையில் தள்ளடி கொண்டு போனான் ஜேம்ஸ். அதற்கு அடுத்த அறையில் அப்போதுதான் பிறந்த சிசுவின் சினுங்கல் கேட்டது. பெக்கி அசைவற்று படுத்திருந்தால். ஒரு டாக்டர் குறிந்து அவளை பார்த்து கொண்டிருந்தார். என்னாச்சு என்று ஜேம்ஸ் கேட்டான். டாக்டர் அவனை நோக்கி திரும்பினார். முகத்தில் ஒரே எரிச்சல். உன் பொஞ்சாதையை முன்னாலே என்னுடைய அழைத்து வந்து காட்டியிருக்கலாம் இல்லையா, ஏன் செய்யலை என்றார். ஜேம்ஸ் சீரணும். பாடுபட்டு சம்பாதிக்கிறது வைத்தியத்துக்கு செலவழிக்க சொல்கிறீங்களா? எல்லாரும் பள்ள பத்துக்கிற மாதிரி இவளும் பத்திருக்கா. என்ன வந்ததுப்பா? என்ன வந்ததா? உன் பொண்டாட்டி இறந்து விட்டா. இரட்டை குழந்தை பிறந்திருக்கு, ஆண் ஒன்று பெண் ஒன்று. அதில் ஆண் குழந்தையை காப்பாற்ற முடியல, இறந்து விட்டது. விதி என்று ஜேம்ஸ் நினைக்கிறேன். என்ன சொல்கிற? விதிங்கிறேன், எல்லாம் என் விதி. அதுதான் எப்பவும் எனக்கு எதிராக சதி பண்ணுது. இப்போ என் பொண்டாட்டியும் சாகடிச்சு விட்டது. இனிமேல் ஒரு நர்ஸ் ஓடி வந்தார். ஒரு சிசுவை நன்றாக போர்த்தி கையில் வைத்து கொண்டார். உங்கள் பெண் மிஸ்டர் ஜேம்ஸ் என்றார். பெண்ணா? அடச்சே, பொம்பளை குழந்தையை வச்சுட்டு நான் என்ன இழவை செய்கிறது என்றான் ஜேம்ஸ். நிமிடத்துக்கு நிமிடம் அவன் குடல் அதிகரித்து கொண்டிருந்தது. சே, உன்னை பார்க்கவே வெறுப்பாக இருக்கிறது என்றார் டாக்டர். நர்ஸ் அவனிடம், நான் நாளை வரை இங்கே இருப்பேன், குழந்தையை எப்படி பார்த்துக்கொள்வதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேனே என்றாள். போர்வைக்குள் சுருண்டு கிடக்கும் குழந்தையை பார்த்தான் ஜேம்ஸ். இதுவும் சேர்த்து தொலைச்சிருந்தா நல்லா இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான். அடுத்த 3 வாரம் வரையில் அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா இருக்காதா என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. பால் கொடுக்கும் ஆயா ஒருத்தி வந்து குழந்தைக்கு பால் ஊட்டினாள். கடைசியில் ஒரு நாள் டாக்டர், இனிமேல் அவன் பெண்ணை பிழைச்சி கொள்வாள் என்று சொல்லிவிட்டு ஜேம்ஸை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார். ஒரு பெருமூச்சு விட்டார். பாவம், அந்த குழந்தை கடவுள் தான் காப்பாற்றணும் என்றார். பால் கொடுத்த ஆயா, மிஸ்டர் ஜேம்ஸ், உங்கள் குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டாமா என்றாள். ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல், நீயே ஏதாவது வை என்றான் ஜேம்ஸ். லாரான்னு பேர் வைக்கட்டுமா? அழகான பேர். ஓ இஷ்டம், என்னத்தை வேணா வை என்றான் ஜேம்ஸ். லாரா என்ற பெயர் வந்தது இப்படித்தான். தொடரும்.